தேர்தல் நெருங்க நெருங்க தேர்தல் களத்தில் அனல் வீசுகிறது. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் ஆணையர் திடீரென்று ராஜினாமா செய்தார். இன்று 2 புதிய தேர்தல் ஆணையர்களை பரிந்துரை செய்துள்ளது மோடி அரசு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சரத்குமாருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து, அந்த கட்சியை தன்னுடன் இணைத்துக் கொண்டது பாஜக. அதேபோல ஓபிஎஸ் அவர்களுக்கும் மாபெரும் நெருக்கடியை குடுத்து வருகிறது. தன்னுடைய பாஜகவில் இணைய சொல்லி, அவருக்கும், அவர் மகனுக்கும் நெருக்கடிகள் வலுத்து வருகின்றன. அப்படி என்னங்க நெருக்கடி? வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக உடைந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டார். அதே சமயம் ஓபிஎஸ் அதிமுகவின் கரைவேட்டியை கூட கட்டக்கூடாது என்று தடை பெற்றார். இதனால் ஓபிஎஸ் தனியாக ஒரு அணியாக செயல்பட்டு வருகிறார். இதனிடையே வரும் நாடாளுமன்ற தேர்தலை பாஜகவுடன் இணைந்து சந்திக்கப் போவதாக அறிவித்த ஓபிஎஸ் அதுக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார். அதே சமயம் பாஜகவை புறந்தள்ளிய எடப்பாடி தனி கூட்டணி அமைத்து போட்டியிட தயாராகி வருகிறார். இந்த நிலையில் ஓபிஎஸ் அணி சார்பில் இன்று சென்னை சிராஜ் மகாலில் இப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் இதனை நடத்தக்கூடாது என ஓபிஎஸ்க்கு நெருக்கடி அளித்தனர். இதனால் திடீரென அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதே சமயம் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அணிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்க பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் தற்போது அதனை 3ஆக குறைத்து வழங்க பாஜக முடிவு செய்துள்ளது. மேலும் ஓபிஎஸ் கேட்கும் தொகுதியாக இல்லாமல் பாஜக ஒதுக்கும் தொகுதியில் மட்டுமே போட்டியிட வேண்டும் என வற்புறுத்தியுள்ளனர். இதனால் ஓபிஎஸ் தரப்பு கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. சமீபத்தில் பாஜக கூட்டணிக்காக சென்ற சரத்குமார் தனது கட்சியை பாஜகவுடன் இணைத்து விட்டார். இதேபோல் ஓபிஎஸ் அணியையும் முழுமையாக பாஜகவுடன் இணைப்பதற்காக இது போன்ற நெருக்கடிகளை கொடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே காவி வெட்டி அணிந்து வலம் வந்த ஓபிஎஸ் பாஜகவில் சேரப்போவதாக தகவல் பரவியது. தற்போது பாஜக போட்டுள்ள திட்டத்தால் ஓபிஎஸ் அணியினர் மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் இடியாப்ப சிக்கலில் தவித்து வருகின்றனர். இது குறித்து அணியின் மூத்த நிர்வாகிகள் கூறுகையில், எடப்பாடியுடன் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து வந்ததில் இருந்து இரட்டலை உங்களுக்குத்தான், கவலை வேண்டாம் என கூறி பாஜகவினர் நம்ப வைத்தனர். தற்போது சீட்டு கேட்டு வந்த சரத்குமாருக்கு ஆசை வார்த்தைகளை கூறி கட்சியை இணைத்ததைப் போல ஓபிஎஸ்க்கு நெருக்கடி தருகின்றனர். ஒரு மேல் சபை எம்பி தருவதாக கூறி கட்சியில் சேரும்படி வலியுறுத்துகின்றனர். இதன் எதிரொலியாகவே இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதென தடை விதித்துள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த ஓபிஎஸ் அணியையும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர்.